என் மூளையில் இயங்குகின்ற நியூரான்களும் என் இதயத்தில் ஓடுகின்ற உதிரங்களும் அனைத்து உயிருக்குமானது. எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து அப்படி தான் நான் திங்க் பண்ணுறேன். ஸோ என் ஹார்ட் வந்து அதுக்காக தான் இயங்குது, துடிக்குது அப்படின்றதையும் நம்புகிறேன். அப்படி நான் 9வது படிக்கிற காலத்தில் இருந்தே எனக்கு வந்து இந்திய சட்டத்து மேலே ஒரு புறம்பான ஒரு கருத்துக்கள் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அது எதுக்கு இருக்குது, எதனால் இருக்குன்றது அப்போ தெரியலை. சில செயல்பாடுகளை பார்க்கும்போது, சில பிரிவினைகளை நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்தே பார்க்கும்பொழுதே அந்த எண்ணம் வந்து உள்ளே வந்துச்சு. இதுக்கான விளக்கம் வந்து எனக்கு தெரியலை. ஸோ அப்போ இருந்தே எனக்கு இந்த இந்திய சட்டத்தின் மீது எனக்கு மாறுபாடு இருந்துச்சு. இதை கொஞ்சம் நம்ம வளர அனலைஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை முறையை பார்க்கும்போது நம்ம எப்படிப்பட்ட சட்டத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது இது நமக்கு எவ்வளவு புறம்பா, எவ்வளவு எதிராக அப்படி இருக்குது அப்படின்றத வளர்ந்த பின்னாடி தான் தெரியுது. இந்திய சட்டத்தை பற்றி இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, இந்திய சட்டம் வந்து யாருக்காக செயல்படுது, எதற்காக செயல்படுது, எதுக்கு இயங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா, பெரும்பான்மையாக அரசியல் சட்டத்திற்கு ஆதரவாக தான் இந்த இந்திய சட்டமானதே அமைக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சுயநலமாக அது உருவாக்கப்பட்டிருக்கு ஆதரவாக. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. ஏன்னா ஒரு புறமாக சப்போர்ட் பண்ணால் இன்னொரு பக்கம் ஒரு ஆதங்கம் ஏற்படும். இந்த ரெண்டையும் அடித்து மல்லுக்கட்டை விட்டுட்டு இதை வைத்து அரசியல் செய்கிறதற்கான ஒரு செயல்பாடை தான் இந்த இரண்டாவது செயலாக தெரியுது. மூன்றாவது வந்து ஒரு பரிதாபப்பட்டு ஒரு பொது தீர்ப்பு வழங்கணும் அப்படின்ட்டு பொது சட்டமாக மக்களுக்கான சட்டமாக இருக்குது. மக்களுக்கான சட்டன்றது கடைசி தான். மற்ற இரண்டு தான் இங்கே பெருவாரியாக செயல்படுது. இந்த இந்திய சட்டம் எப்படி அரசியலை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, இந்திய சட்டம் உருவாக்கும் பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலை யோசித்து எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆனால் அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு தகுந்து தங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய அரசாங்கத்தை அமைக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்திய அரசியல் சட்டமானது, இந்திய சட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு தனக்கு சாதகமாக. என்ன எப்படி அதுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா, இந்திய சட்டம் வந்து என்ன ஏற்றப்படுதோ அதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கணும், அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற சட்டம். இது வந்துட்டு மக்களுக்கு சாதகமாக, மக்களுக்கு நலன் இழைக்கக்கூடிய சட்டமா இருந்தா மக்கள் எல்லாரும் ஏத்துப்பாங்க. மக்களுக்கு புறம்பாக, மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கும் பொழுது மக்கள் வந்து அதை அகெயின்ஸ்டா தான் இருப்பாங்க, மறுக்கதான் செய்வாங்க. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு, இப்போ மும்மொழி கொள்கை, இந்த மாதிரி பல சட்டங்கள் நாட்டில் ஏற்றப்பட்டு இருக்கு அரசாங்கத்தால். அப்போ இந்த இந்திய அரசியல் சட்டமானது என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுமக்களை பார்த்து நீங்கள் வந்து இந்திய சட்டத்துக்கு எதிரானவர்கள் சொல்லிட்டு முத்திரை குட்டி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யுது. ஸோ இந்திய சட்டமே மக்களுக்கானது தான். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, இந்தியா மக்களுக்கான நாடு, குடியரசு நாடு அப்படின்னு பேரளவில் இருக்கு. மறைமுகமா நம்ம சுதந்திரமான விஷயத்தெல்லாம் செய்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. சட்டன்ற ஒரு விஷயத்தை வச்சு நம்மளுடைய மக்களின் குரவலையை நசுக்க பார்க்குது. இந்த அரசியலானது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏழைகளை ஏழைகளாகவே வைத்திருந்து அவர்களுடைய ஏழ்மையை வைத்து அரசியல் செய்து, அவர்களுடைய அந்த ஏழ்மையை வைத்து தான் நம்மளால் அரசியல் செய்ய முடியும், இந்தியாவை கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும். அதனால் அவர்களை ஏழையாகவே வச்சுருக்காங்க. அதிகாரத்தில் பணம் அதிகமாக இருக்கிறவர்களையும் சட்ட ரீதியாக அவர்கள் அச்சுறுத்தி அவர் கைவசம் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நடுத்தரவாதி ஒரு மேலே வராங்க அப்படின்னா, ஒரு கார் வாங்குறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு ரோடு டேக்ஸு, காருக்கு டேக்ஸு, பத்தாததுக்கு நம்ம போகிற சுங்க வரி, இதெல்லாம் கட்டிட்டு தான் ஒரு ஊருக்கு போகிறதா இருக்கும். அப்படி அவன் கட்டி இத்தனை ஊரை தாண்டி வரக்குள்ளேயும் அவன் இந்த காரே ஏன்டா வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு அவங்க தள்ளிடுவான். அப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி திரும்பி பழைய ரிவர்ஸ்க்கு கொண்டு வர ஒரு ஆட்சி முறை தான் அங்கே நடந்துட்டு இருக்கு. சட்டம் அதிகமாக அரசாங்கத்துக்கு தான் சப்போர்ட்டாக இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம கண் முன்னாடியே தெரியும். நம்ம எந்த ஒரு விதிகளையும் அரசாங்கமானது இந்த வரியை விதிக்கணும், இந்த இதை நீ செய்யணும் அப்படின்னு மக்களுடைய விருப்பத்தை ஏற்று எந்த சட்டத்தையும் நிறைவேற்றுறதில்லை. அவங்க சுயராஜ்யமாக ஒரு சர்வதிகாரம் மாதிரி தான் இங்கே வந்து சட்டமானது ஏற்றப்படுது. மக்கள் நலனை பார்த்தோ, மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டோ, அவருடைய விருப்பங்களுக்கு ஏற்றோ எந்த ஒரு சட்டமும் ஏற்றப்பட்டதில்லை. சட்டமானது அரசாங்கத்திற்கு, அரசியலுக்கு தகுந்தாற் போல சட்டமானது ஏற்றப்பட்டு அந்த வரிகளை நீ செலுத்தணும், நீ இது படி தான் நடக்கணும், இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு நீ மீறினா நீ சட்டத்துக்குள்ளே புறம்பா இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை கைது பண்ணுறதுக்கு இந்த விஷயமே உங்களை ஒரு அடக்குமுறையை தான் பயன்படுத்துது, ஒரு அடிமைத்தனத்தை தான் உள்ளுக்குள்ளே கொண்டு வருது. ரெண்டாவது,
அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. இவர்களை பயன்படுத்தி என்ன பண்ணுறது அப்படின்னா, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறது. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கே கொஸ்டின் மார்க்கு. அப்படியே வேலை வாய்ப்புகள் வாங்கி கொடுத்துருந்தாலும் இங்கே எத்தனை பேர் தான் படித்த படிப்புக்கான வேலையில் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு பிடிச்சமான வேலையில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சூழலுக்கான ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தில் விருப்பம் இல்லாமலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூழல் தான் இங்கே ஏற்படுது. இங்கே யாரும் சுதந்திரமாவோ இல்லை மகிழ்ச்சியாவோ இருக்கிறது கிடையாது. இங்கே மக்கள் அனைவரும் சுதந்திரமாக இண்டிபெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உலகத்தில் 195 நாடுகள் இருக்குது. இதில் மகிழ்ச்சியான நாடு பட்டியலில் இந்தியா வந்து 126வது இடத்துல இருக்குது. அப்போ நம்ம இங்கே எங்கே சுதந்திரமான இருக்கோம், நம்ம எங்கே இண்டிபெண்ட்டாக இருக்கோம், எங்கே நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கோம் அப்படின்ற ஒரு கேள்வி ஏற்படுது. ரெண்டாவது, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஒரு சுயநலமாக செயல்பட்டிருக்கு அப்படின்னு. அது உண்மைதான். அம்பேத்கர் என்கின்ற ஒரு ஆயுதத்தை வைத்து இந்திய சட்டமானது எழுதப்படுது. இந்த இது வந்து அம்பேத்கருக்கு பேர் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக செய்ய கிடையாது. எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து எதிர்ப்பு ஏற்பட்டால், இதில் ஏதோ ஒரு அகெயின்ஸ்டாக நடக்குது அப்படின்னா அம்பேத்கரை மேலே பழிய போட்டுடலாம், தூக்கி அவர் மேலே பேரை போட்டுடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரியான அரசியல் சட்டமானது அவர்கிட்ட மேலே போடப்படுது. அவர் வளம் தெரிந்து அவரை வந்து பயன்படுத்தினாங்க. இதில் சுயநலமாக அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சாதகமாக எழுதும் பொழுது அடுத்த மற்ற இது போன்ற நபர்களுக்கும் நான் சட்டம் எழுதுறதுக்கு அனுமதி கேட்டும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இவர்கள் இந்த பிளவுவாதத்தை வைத்து தான் இங்கே அரசியல் செய்ய முடியும். சாதிய அரசியல், மதங்களை வைத்து பிளவுவாதம் வைத்து தான் இங்கே அரசியல் செய்ய முடியும். ஸோ அதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த பிளவுவாதத்தை ஏற்படுத்தி வைக்கிறாங்க. இப்போ பல முறை வந்து இந்திய அரசியல் சட்டமானது மாற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. நான் சொன்னேன், இவ்வளவு சட்டங்கள் வந்து நம்மளுடைய சட்டம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுதான் சரின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கிட்டு இருந்த விஷயமெல்லாம் தப்பு தானே, அப்புறம் எப்படி நம்ம வந்து இதுக்கு ஒபே பண்ணி நம்ம மக்களானது ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 104 முறை சட்ட திருத்தமானது செய்யப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 2 சட்டத்தை சொல்கிறேன். ஏன்னா சொத்துரிமை சட்டம், பெண்களுக்கு சம உரிமையான சட்டம் வந்து ஒரு சொத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டமானது கொண்டு வந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுக்கு சொத்து உரிமை கிடையாது. அப்போ அதுக்கான பதில் என்ன? இதுக்கப்புறம் தானே சொத்து உரிமைகள் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் பெண்களுக்கு சமமான சொத்து உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமும் அப்பா இருக்கும் வரை தான் சொத்து உரிமை, அப்பா இல்லைன்னா சொத்து உரிமை கிடையாது அப்படின்றது இருந்துச்சு. இதுக்கப்புறம் திருத்தம் செய்யப்பட்டு அப்பா இல்லாட்டியும் சொத்து உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு திருத்தம் செஞ்சுட்டாங்க. இன்னொன்று சட்டம் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடஒதுக்கீடு சட்டம். இந்த இடஒதுக்கீடு சட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் இந்த இடஒதுக்கீடு சலுகையானது வழங்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் அதே நலிவடைந்த அதே இடத்துல இருக்கக்கூடிய அதாவது சாதி பட்டியலில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சமூகத்தினரும் பின்தங்கி தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன இங்கே பதில் அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பும் பொழுதுதான் இன்னொரு சட்டத்தை திருத்தம் செய்கிறாங்க 2019. என்ன அப்படின்னா, நலிவடைந்த ஒரு பொருளாதாரத்தின் மூலியமா நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு 2019 வந்துட்டு சட்ட திருத்தம் செய்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் பல கரப்ஷன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையும் பாயிண்டாக பிடிக்க முடியும். அவ்வளவு இங்கே மிஸ்டேக்ஸ்க்கு இருக்கு. அப்பொழுது எந்த ஒரு சூழலில் எழுதுனாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பல பேருக்கு அந்த சட்டமானது அகேன்ஸ்டாக தான் இருக்குது. நம்ம எப்போல்லாம் நம்ம கேள்விகளை கேட்டு நெருக்கடி கொடுக்கும் பொழுது தான் இந்த சட்ட திருத்தமானதே செயல்படுத்தப்படுது. ஸோ இப்படி பல சட்டங்கள் வந்துட்டு சரியானதாகவே இல்லாமல் அந்த நம்ம நாட்டில் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அப்போ இது வரைக்கும் அதை பின்பற்றி அது தப்புன்னு சொல்லி நிரூபித்து இதுக்கப்புறம் தான் இன்னொரு திருத்தம் செய்யப்படுது. இப்போ அது வரைக்கும் அந்த மக்கள் அவதிப்பட்டுக்கிட்டு இந்த சட்டத்தினால தானே அந்த மக்களும் அவதிப்பட்டு ஏழ்மையிலேயோ பின்தங்கப்பட்டு இருந்திருக்காங்க. இதே மாதிரி பல அநீதிகள் இழைக்கப்பட்டு இந்த சட்டத்தினால தான் இழைக்கப்பட்டு இருக்கு. இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தண்டனைகள் வழங்கப்படுது. இது எப்படி சரியாகும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள ஏற்படுது. இதுக்கப்புறம் தான் ஒரு பொதுவான சட்டம் மக்கள்
குற்றங்களில் ஈடுபடுறதுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குற சட்டம் வந்து இதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு ஏழைகளுக்கு இருக்கு. இந்த குற்றங்களை ஏற்படுத்துறதே இந்த அரசு தான் அப்படின்றது லேட்டாக தான் புரியும். ஏன்னா அப்படின்னா ஒரு ஏழ்மையிலேயே வைத்து ஏழைகளாகவே இந்த அரசே மக்களை ஏழையாக்குது, ஏழ்மையாக்குது. ஆனால் மக்கள் வந்து பெருவாழ்வை வாழ ஆசைப்படுறாங்க. இதனால் கடனுக்குள்ளே போகிறாங்க, கடன் ஏற்பட்டு நிம்மதியை இழக்கிறாங்க, பல பிரச்சனைகள் வீட்டிலையும் வெளியிலையும் ஏற்படுத்துகிறாங்க. வறுமையின் காரணமாக பல பேர் குற்ற சம்பவங்களை ஈடுபடுறாங்க. இங்கே சரியான கல்விகளையும் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேராதனால இங்கே பல குற்ற சமூகங்கள் புரிதல்கள் இல்லாமல் பல பிரச்சனைகள் நாட்டில் ஏற்படுது. மக்களுக்கான உரிமம் வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சலுகைகள் மக்கள்கிட்ட வந்து சேருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உரிமைகளை பெறுவதற்கே மக்களுடைய பாதி வாழ்வு போகுது. இவர்களே போதைப் பொருட்களை உள்ள அனுமதிக்கிறாங்க, இவர்களே பான் வீடியோஸ் அலோவ் பண்ணுறாங்க. இதனால் பல குற்ற சம்பவங்கள் ஏற்படுது. இவர்களே அதற்கான குற்றவாளிகள் தண்டனைகளையும் கொடுக்குறாங்க. இந்த சூழல்களை எல்லாத்தையும் இவர்களே உருவாக்கிட்டு இவர்களே அதற்கான தண்டனை வழங்குவது, இவர்களை அதுக்குள்ளே அடக்குவது அப்படின்றது திஸ் இஸ் ராஜதந்திரம். ஸோ நான் யார் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படுச்சு அப்படின்னா பின்னாடி போக போக தெரியும். ஸோ அவங்க திரையப்பாண்டி, உங்களின் திரையப்பாண்டி 2001.